வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைட்ராலிக் ஹைடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காமல் பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவோம். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 1/8 QRC ஃபுல் ஃபார்ம் குயிக் ரிலீஸ் கப்ளிங் 1/8. இது வந்து மேல் கனெக்டர் பீஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த அவுட்டரில் தான் இது இன்சைடை கனெக்ட் ஆகி இந்த செட்டப் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஃபீமேல் 1/4 திரும்ப 1/8. இதோட பாட்டம் கனெக்ஷனுக்கு தான் இது கொடுத்துருக்கோம். 1/8க்கு 1/4 நம்ம வந்து மோல்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கனெக்ஷன் வருது. நமக்கு 1/4 1/8 வேணுனாலும் அந்த பர்பஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம 1/8 போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1/8க்கு 1/4 யூஸ் பண்ணலாம். இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம 1/4 மோல்டிங் தற்போதைய இது யூஸ் பண்ணுறது 1/4. இதை நம்ம கன்வெர்ட்டாக 1/8க்குனாலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா பியூ நிப்பிள் அடாப்டரு நியூமேட்டிக் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணுறோம். இது மெட்டல் டைப்பில் வருது. நம்ம ரெகுலராக நீங்கள் ஜெனட்டிக்கில் பெஸ்டோவில் எஸ்எம்சியில் மேக்கில் எதனா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டமில் சில யூஸ் பண்ணுறாங்க. 1/8 பாட்டமை கனெக்ட் பண்ணிடுவோம். பாட்டமில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பெரூலில் வந்து ஓஸில் போட்டு டைட் வைக்கணும். ஸோ அதை நான் எக்ஸாம்பிள் வீடியோவாக நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இதுதான் QRC. நமக்கு இன்றைக்கி ஒரு கம்பெனிக்கு டெலிவரி போக போகுது. இது உங்களுக்கு எல்லாமே நல்லா தெளிவாக தெரியும். ஆல்ரெடி அது பர்பஸ்ஸு உள்ளே இருக்குது பார்த்திங்களா. இந்த நிப்பில் இந்த நாப் இருக்குது பார்த்திங்களா. இதுதான் புஷ் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணும். உள்ளே வந்து ஏர் வந்து 10 பார் அந்த செட்டப் வைக்கும்போது இது வந்து இந்த உள்ளே இருக்க நாப் வந்து மூவ் ஆயிடுச்சுன்னா ஏர் வந்து இது உள்ளே சர்க்குலேட்டாக ஆகி வெளியே வரும். ஸோ இதில் இருக்கிற நாப்பும் அதே தான். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். ப்ரெஸ் பண்ணால் உள்ளே ப்ரெஸ் ஆகும். அது உங்களுக்கு தெரியல, நல்லா ப்ரெஸ் ஆகுது. இந்த நாப் நம்ம செட்டப் கொடுக்கும்போது இதுலேயும் பாருங்கள் இருக்குது. சிம்பிள் லாஜிக். உள்ளே இருக்க நாப்பு வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது மூவ் ஆகும். இதனால் ஏர் ரிலீஸ் ஆகும். நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போதும் இதை வந்து QRC வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் அதோடைய முக்கியமான பர்பஸ்ஸு. ஏன்னா இதில் நாப் இருக்கிறதுனால வெளியே வந்து ஏர் வராது. ரெண்டும் கனெக்ட் பண்ணும்போது மட்டுமே அது ரிலீஸ் ஆகும். ஏர் ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஏர் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இது பர்பஸ்க்காக தான் அங்கே நம்ம QRCயை முக்கியமாக யூஸ் பண்ணுறதுடைய பெனிஃபிட் இது. சேம் வந்து இந்த மாதிரி டைப் QRC ஒன்று இருக்குது பாருங்கள். இது ப்ராஸ் டைப்பில். இங்கே பாருங்கள், இது ஓப்பன் டைப். ஸோ இந்த நாப் வந்து இப்படி தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். சேம் இதை இன்செர்ட் பண்ணிவிட்டு உள்ளே புஷ் பண்ணி லாக் விட்டோம்னா லாக் ஆகிரும். இது வந்து பெரூல் டைப். இந்த பெரூல் எப்படி இருக்கும் பாருங்கள். இதில் டைரெக்டாக ஓஸை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய மைனஸ் என்னென்னா பியூஓஸை வந்து முதல்ல இந்த ஓஸ் வழியாக பியூஓஸை உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த பியூஓஸை வந்து இதில் நல்லா புஷ் பண்ணால் டைட்டாக இருக்கும். ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிட்டோம்னா நிற்கும். மோஸ்ட்லி இது நான் ட்ரையல் பார்க்கும்போது ரிமூவ் ஆகலை. ஸோ லைஃப் வந்து ரொம்ப நாள் ரன் ஆகினே இருக்கும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா இது ரிமூவ் பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பெரூல் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பெரூல் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பியூ 8mm ஓஸ் வந்து இந்த நட்டுக்குள்ளே உள்ளே இன்செர்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ஓஸ் மேலே இதை போட்டுக்கிறோம். பெரூலில் இந்த செட்டப் ஓஸ்குள்ளே இது வந்துடுச்சிங்களா. இப்போ இப்படி இருக்கும் ஓஸ்குள்ளே. இது தனி கனெக்டரு. இப்போ நம்ம இதை வந்து ஃபுல் டைட் வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த நட்டை போயிட்டு அடுத்து பெரூல் இதை போட்டுட்டு இப்போ ஃபுல் டைட் வைக்கணும். அதில் இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணும்போது ஹெவி டைட் வச்சோன்னா, இப்போ நான் அது ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதே நம்ம ரிமூவ் பண்ணோன்னா எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஃபுல் டைட் வைக்கும்போது உள்ளே வந்து பெரூலும் நட்டு மட்டும் நின்றுக்கும். இந்த ரிமூவ் வந்து தனியாக கழட்டும் போது இது செட்டப்பை உள்ளே நின்றுக்கும். ஓகேங்களா. இது மாதிரி ஒரு டைப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக உள்ளே அப்படியே இன்செர்ட் பண்ணுறது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செட்டப்பு. இது உள்ளே நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டேரெக்டாக பெரூல் ஸ்டெம் இருக்குது, டைரெக்டாக போட்டு நம்ம டைட் வச்சுக்கலாம். ஆனால் வந்து இதில் என்ன மைனஸ்னால் இது ஓப்பன் டைப். மேல் வந்து பார்த்திங்கன்னா இது ஓப்பன் டைப். நம்ம ஏர் வந்து சர்க்குலேட் ஆகிருக்கும் போது நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்.
இந்த சர்க்குலேட்லேருந்து ஏர் லீக் ஆகிட்டே இருக்கும். அதில் நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இடத்துக்கு பொறுத்து தகுந்த மாதிரி நம்ம மெட்டீரியலில் QRCயும் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னோட முடிஞ்ச இன்னும் பெஸ்ட்டு வீடியோவை நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் யூ ஆல்.